Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஆல்ரெடி நம்ம 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. டாப் 5 மார்க் கொஷின்ஸ் ஒரு 150 அப்லோட் பண்ணியிருந்தோம். 50 கொஷின்ஸ் வந்து வால்யூம் 1ல இருந்து 100 கொஷின்ஸ் வால்யூம் 2ல இருந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2ல இருந்து டோட்டலா ஒரு 100 கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம டாப் 3 மார்க் கொஷின்ஸ் அப்லோட் பண்றோம். டோட்டலா ஒரு 150 கொஷின்ஸ் வால்யூம் 1 as well as வால்யூம் 2. இதுல ஒரு 133 கொஷின்ஸ் வந்து புக்ல இருந்து இருக்கும். பேலன்ஸ் சம்ஸ் ஒரு 17 சம்ஸ் வந்து கிரியேட்டட் சம்ஸா உங்களுக்கு இருக்கும். கொஷின்ஸை பாருங்க, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் தெரியலன்னா மார்க் பண்ணி வச்சுங்க. தெரியாத சம்ஸை கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இந்த 150ல எத்தனை தெரியுதுன்னு பாருங்க. ஒரு 100+ தெரிஞ்சிருச்சுன்னா ஃபைன், நீங்கள் நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க. ஒரு 115 தெரிஞ்சு போச்சுன்னா சூப்பர், யூஆர் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். சில சமயத்தில் ஒரு 50 தான் தெரியுது அப்படின்னா இன்னும் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கொஷின் பேப்பர் ஆஸ் வெல் அஸ் இதோடைய கீயும் நான் உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு சம்ஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த கீ கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்களுடைய நோட்ஸ்லேயே ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா மாடல் உங்களுக்கு லைட்டாக மாறினா கூட புதிய சம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதனால இன்னைக்கு நான் ஒரு 150 டாப் கொஷின்ஸ் போட்டிருக்கிறேன். இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஒரு கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் இந்த ஸ்டடி லீவ்ல ரொம்ப கண்டினியூஸாக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த ஸ்டடி டைம்ல கரெக்டாக இந்த கடைசி 10 நாள் நீங்கள் படிக்கிற படிப்பு தான் டோட்டல் ரிவிஷனாக இருக்க போகுது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட புக்கில் இருக்குதா, இன்னும் நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்ற ஒரு சின்ன பயமும் வரும் உங்களுக்கு. அந்த பயத்தை உடனடியாக முறியடிப்பதற்கு இதை உடனடியாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற 150 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 6 கொஷின்ஸ் உங்களுக்கு பப்ளிக்ல கெஸ்டா கூட ஒரு மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும். 7ம் கிடைக்கணுன்றது எங்களுடைய பிரார்த்தனை. ஆனா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இதே பேஸ்டு சம்ஸ் லைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்லாரன் சீரிஸ் நான் ஒரு 4 சம் கொடுத்துருக்கேன்னா அதே பேஸ்டா என்ன சம் வந்தாலும் மாடல் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த மாதிரி சம்ஸ் வந்தா கம்ப்ளீட் பண்ண ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட்ல நான் ஒரு 4 சம் கொடுத்துருக்கேன்னா இதை பேஸ்டா ஏதாவது ஒரு சம் ஓனா கேட்டிருந்தா கூட உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால அனைத்து கான்செப்டும் மிஸ் பண்ணாம புக்கில் பார்த்து நாங்கள் ஹேண்ட் பிக்டா இந்த சம்ஸ் எடுத்துருக்கிறோம். இமிடியேட்டா இந்த 150 சம்ஸையும் ஒரு 2 டேஸ்க்குள்ளார ப்ராக்டிஸ் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ் ஒரு 150 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, 2 மார்க் கொஷின்ஸ் ஒரு 100 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, 3 மார்க் கொஷின்ஸ் ஒரு 150 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ டோட்டலாக ஒரு 400 சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. 400 சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய பிரெயினோட கெப்பாசிட்டி பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் அதை ரீகால் பண்ணியிருக்கும், எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்கும், உங்கள் பிரெயின் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும், உங்கள் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கும், உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, இமீடியட்டா 5 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும், இமீடியட்டா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ள முடிச்சு வச்சிருங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த 3.5 days லீவ் கிடைக்கும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம். அப்போ அந்த ஒரு வாட்டி இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அனைத்து சம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துருச்சு. எந்த சம் தொட்டாலும் உங்களால போட முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி என்று கூறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.